டச் ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டுக்கு நான் யூஸ்வலாக வந்து சாம்சங் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னே சாம்சங் ஃபோல்டு கூட இங்கே தான் வாங்கினேன். ஃபோல்டு 3 வாங்கினேன், ஃபோல்டு 5 வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக ஃபோல்டு 7 இது லாஸ்ட் வீக் வாங்கினேன். இது அரௌண்ட் 175 ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து விவோ வாங்கினுக்கிறேன் எங்கள் பிரதருக்கு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஃபோல்டு 3 இருக்குது, அல்ட்ரா இருக்குது. ஸோ இது கூட இங்கே தான் வாங்குறது. ஸோ நான் எது வாங்கினாலும் கேஃபில் தான் வாங்குறது. பெங்களூர் எந்த ஆஃபர் இருந்தாலும் நான் ஃபோனுக்கெல்லாம் வந்து கேஃபில் தான் வாங்குறது. ஒன்லி ரீசன் இஸ் நம்ம ஊருக்காரங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கணும். அதே ஆஃபர் இன்ஃபேக்ட் எனக்கு அதோட பெஸ்ட் ஆஃபர் கொடுத்தா அப்படி, பெங்களூரோட பெஸ்ட் ஆஃபர் எனக்கு ராஜேஷ் கொடுத்தா அப்படி. ஸோ அகெயின் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஃப்ளிப் 7 வாங்க போகிறேன். ஸோ நைஸ் ஃபோன் விவோ. திஸ் இஸ் ஃபார் மை பிரதர். விஷ் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் வந்து கேஎஃப்ல வாங்கோ, ஸ்பெஷலி வி மொபைல் ராஜேஷ் வாங்கோ. இஸ் கிவிங் குட் ஆஃபர். பெஸ்ட் ஆஃப் லக். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் கேமரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துரும். பேக் அதே மாதிரி 2 கேமராஸ் கொடுத்துரும். 50+50+8 MP கொடுத்தோம். அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு 8 MP யூஸ் பண்றாங்க. மெயின் கேமரா 50 MP ஜாய்ஸ் கேமரா யூஸ் பண்ணதுனால தான் வித் 100x ஃபோட்டோ கேமரா தான் நீங்க யூஸ் பண்றதுக்கு 100x ஜூமிங் வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. பட் கேமரா நீங்க பாத்தீங்கன்னாக்கா போர்ட்ரேட் மோட்ல நீங்க போயிட்டு டிஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மோட்ஸ் கேதாங்க 23mm 35mm 50mm 80mm 85mm 100mm பிக்சலா இல்லைண்ணா ஜஸ்ட் அந்த மோட் நம்ம ஃபோட்டோனா ஜாஸ்தி லென்த் இருந்துச்சுனாக்கா அந்த கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஜூம் மோட்ஸ் 85 50 35 23 அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ணனாக்கா போர்ட்ரேட் இருக்குதுங்கோ, பேட்டா இருக்குது, பீஸ்பி இருக்குது, சோனா இருக்குது, பிளானா இருக்குது, டெஸ்டாகிராம் இருக்குது, சினிஃபிளா இருக்குது, சினிமாட்டிக் இருக்குதுங்க. ஒரு ஆப்ஷன்ல நீங்க போட்டோஸ் எடுத்தா அல்டிமேட்டா இருக்குங்க போட்டோஸ். ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 கொடுத்துக்கிறாங்க, அல்டிமேட்டா இருக்குதுங்க. பட் அதே மாதிரி பேட்டரி பேக்கப் நீங்க பாத்தீங்கன்னா 6500 mAh இந்தியன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 6500 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துக்கிறாங்க. பட் அதே மாதிரி 90 watts ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம எங்கன்னா வாட்டர் எங்கன்னா மலையில எங்கன்னா நஞ்சுன்னு போனா விட பட் 8 hours ஆகட்டும் 10 hours ஆகட்டும் 5 hours ஆனாலும் 1 ஆகாதுங்க ஃபோன். பட் அதே மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ஃபால்ஸ் எங்கன்னா போனா விட 1 hourக்குள்ள ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட் ஆகும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி ஆப்ஷன்ல அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். டேக் ஃபோட்டோஸ், டேக் ரெக்கார்டிங், டேக் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். இதை வச்சு ஆப்ஷன் வேணா காமிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தான். ஆமாண்ணா வாட்டர் ப்ரூஃப் இல்லை 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் மாடலுக்கு எதுனா
8GB 128 के 8GB 256 के 12GB 256 के 16GB 512 के நீங்க எது பாக்குறீங்க 12 தானே? ஆமாங்க. பட் நம்ம EMI எக்ஸ்பிளைன் பண்ணி பரவாயில்ல. EMI எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கிட்ட என்ன ஆனால் 4 சைட்ஸ் 3 சைட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். 1 2 3 இல்லப்பா. கூட குமார் நகர் ஸோ இஎம்ஐ ஸ்கீம் இருக்குதா? அவைலபிள் இருக்குதுங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குதுங்க. கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணால் அப் டு 10% கேஷ்பேக் இருக்குது. 4 to 5 thousand வரைக்கும் கேஷ்பேக் அவைலபிள் இருக்குதுங்க. கிரெடிட் கார்டு எந்த கார்டுவா? SBI, ICICI, HDFC செலக்டட் பேங்க்ஸில் அப்ரூவல் ஆகும். ஓகேப்பா, நைஸ் ஃபோன். ஓகே, தேங்க்யூ. பேக் பண்ணி நைஸ் ஃபோன்பா. டச் ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டுக்கு நான் யூஸ்வலாக வந்து சாம்சங் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னே சாம்சங் ஃபோல்டு கூட இங்கே தான் வாங்கினேன். ஃபோல்டு 3 வாங்கினேன், ஃபோல்டு 5 வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக ஃபோல்டு 7 இது லாஸ்ட் வீக் வாங்கினேன். இது அரௌண்ட் 175 ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து விவோ வாங்கினுக்கிறேன் எங்கள் பிரதருக்கு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஃபோல்டு 3 இருக்குது, அல்ட்ரா இருக்குது. ஸோ இது கூட இங்கே தான் வாங்குறது. ஸோ நான் எது வாங்கினாலும் கேபிள் தான் வாங்குறது. பெங்களூர்ல எந்த ஆஃபர் இருந்தாலும் நான் ஃபோனுக்கெல்லாம் வந்து கேபிள் தான் வாங்குறது. ஒன்லி ரீசன் இஸ் நம்ம ஊருக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கணும். அதே ஆஃபர் இன்ஃபேக்ட் எனக்கு அதோட பெஸ்ட் ஆஃபர் கொடுத்தா அப்படி, பெங்களூரோட பெஸ்ட் ஆஃபர் எனக்கு ராஜேஷ் கொடுத்தா அப்படி. ஸோ அகெயின் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஃப்ளிப் 7 வாங்க போகிறேன். ஸோ நைஸ் ஃபோன் விவோ. திஸ் இஸ் ஃபார் மை பிரதர். விஷ் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் வந்து கேஎஃப்ல வாங்கோ, ஸ்பெஷலி வி மொபைல் ராஜேஷ் கிட்ட வாங்கோ. இஸ் கிவிங் குட் ஆஃபர். பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கமல் நான் வந்து நேற்றே வருவேன்றது ஒரு பிஸி ஷெடியூலால் அண்ணால் வர முடியல. அந்த நம்மளோட சின்ன ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியல. இவன் வந்து எனக்கோசரம் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு. அது வரும்போது கூட ஒரு ஃபோன் பிரதர் கோசம் வாங்குறேன் அப்படின்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கமலண்ணா. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா கமல்னா வந்து என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக எல்லா ப்ராடக்ட்டும் என்கிட்ட தான் வாங்குறாரு. வாங்கும்போதும் S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரா, S25 அல்ட்ரா, ஃபோல்டு 3, ஃபோல்டு 5. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 7 நான் தான் டெலிவரி பண்ணேன். அதோட ஃபோட்டோஸ் கூட நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டு 7 பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அன்னைக்கு அண்ணா கேட்டார். அப்போ அண்ணா வந்து பெங்களூர்ல இருந்தார். அந்த ஃபோன் ஆர்டர் பண்ணும்போதும் டைம் அரௌண்ட் ஒரு 2 o'clock. அங்கே ப்ரைஸ் வந்து என்னோட ஒரு 1500 rupees கம்மி கேச்சிச்சு எல்லா ஆஃபரும் விட்டுட்டு. அன்னைக்கு அண்ணாக்கு வந்து எனக்கு கேட்கும் போதும் ரைஸ் இங்கே இந்த ப்ரைஸ் இருக்குன்னாரு. நான் ஆனால் எனக்கு ப்ரைஸ் எல்லாமே 0 ப்ராஃபிட்டில் நான் பண்ணேன்னா கூட ஒரு 1500 rupees ஜாஸ்தி வருதாண்ணா அப்படின்னா பரவாயில்ல ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இமீடியட்டாக கேஷ் புக் பண்ணார் ஆன்லைன்லேயே. புக் பண்ணிட்டு இந்த ஃபோன் வாங்குறதுக்குன்னு அண்ணா வந்து KGF வந்தார். KGF வர டைமில் அன்றைக்கும் மழை தான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 5 o'clock அண்ணா ரீச் ஆகிட்டாரு. பட் ஃபோன் ரீச் ஆகலை.
இவன் வந்து வெயிட் பண்ணி நைட்டு 9:30க்கு நாங்கள் ட்ரெயினில் இந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணோம் அண்ணாக்கோசரம். அவரு அதுலேயே தெரிஞ்சு அண்ணா வந்து கேஜிஎஃப் மேலே எவ்வளோ ஒரு வேல்யூபிளாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா பெங்களூருக்கு போயிட்டு இருக்கோம் அண்ணா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது சரி, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதும் நம்மளுக்கும் கேஜிஎஃப் அண்ணா கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு இன்னும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு 1500 rupees ஜாஸ்தி இருந்தாலும் அவர் கன்சிடர் பண்ணல. அண்ணா வந்து ட்ரெயினில் வந்து மறுபடியும் ட்ரெயின்லேயே வாங்கி போனார். அது ஒரு ரிமெம்பரான ஒரு மெமரி, ஒரு கோல்டன் %% சொல்லலாம் அண்ணா. ஏன்னா மணி வேல்யூ கன்சிடர் பண்ணல, டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணல. அந்த டைமுக்கு நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. பர்டிகுலராக எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. அண்ணாக்கு அந்த டைமும் லாஸ் ஆயிருக்கலாம், அந்த டைமில் மணியும் லாஸ் ஆயிருக்கலாம். பட் ஈவன் தோ நம்ம கடைக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு அண்ணாக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினா கூட, ஒரு சார்ஜர் வாங்கினா கூட எனக்கு ஒரு கால் பண்ணுறாரு. இந்த சார்ஜர் கேட்குறாங்க, வாங்க கொடுத்துருங்கோ. இந்த அடாப்டர் கேட்குறாரு என் ஃப்ரெண்டுக்கு. அந்த ஒரு டைம் ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணாரு. நம்ம கேஜிஎஃப்ன்றது சொல்கிறதுக்கும் ராஜேஷ்க்கும் ஒரு 2 minutes எந்த ஒரு இது கேட்டாலும். லாஸ்ட் டைம் அண்ணா அவங்க ஃப்ரெண்டு புஜி நாயுடு ஒரு ஸ்க்ரீன் கார்டு கேட்டார். அது வந்து ஒரு 300 rupees தான். ஈவன் அந்த ஸ்க்ரீன் கார்டு கூட நம்ம கடையை தான் ரெஃபர் பண்ணாரு. அதுக்கு அண்ணாக்கு மறுபடியும் இன்னொரு தேங்க்ஸ் சொல்கிறோங்க. இப்போ அண்ணா வந்திருக்காரு, வரும்போது கூட நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணணும், உங்கள் சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்ட்டு. அப்போ அவர் வந்து ஒரு இன்வைட்டாக வந்து போயிருக்கலாம். பட் ஈவன் தோ ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டு விவோ V60 12GB RAM பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு அவங்க பிரதருக்கு. ஆஃபர்ஸ் சாட்டிஸ்ஃபைடுங்களா? ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடுப்பா. மோர் தென் மணி கேஎஃப் அண்ட் கேஎஃப் பீப்புளுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறது. நேற்று வந்து இந்த V60ன்ற ஃபோன் லான்ச் பண்ணாரு. நம்ம வி மொபைல் ராஜேஷ் கடையில் தான் இந்த ஃபோன் வாங்கினேன். ஏன் இங்கே வாங்கினேன்னா, எல்லா ஃபோன் நான் கேஜிஎஃப் தான், நான் கூட கேஜிஎஃப் தான் வாங்குறதுங்க. நான் ஒரு 3 ஃபோன் வாங்கினேங்க, ஸ்மார்ட் ஃபோனு எல்லாம் வந்து ராஜேஷ் கடையில் தான் வாங்கினது. ஒரு 7 இயர்ஸாக வந்து நான் இங்கே வாங்கின்னு இருக்கிறேன். ஏன் இங்கே வாங்கினேன்னா, அவர்கிட்ட சண்டை போடலாம். நான் ரேட்டு விஷயமா சரி, எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கூட அவர்கிட்ட வந்து கேட்கலாம். நம்ம போய் ஆன்லைன்லேயோ இல்லை எங்கேயோ போய் பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், போயிட்டு வர்றது அது சார்ஜி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டுங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அவன் என்ன ஆம்பறானே தெரியுதில்ல. அதனால் தயவுசெய்து வந்து கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க கேஜிஎஃப்லேயே வாங்குங்க. நம்ம கேஜிஎஃப் காரை வந்து வாழ வைக்கணும்னு சொல்லி நல்ல ப்ராடக்ட் கொடுத்துக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜேஷ். சார் ராத்திரிலாம் கேமரா யூஸ் பண்ணி தூங்காம எப்படி இருந்துச்சு சார்? மெயினாக வந்து நான் வாங்கினது இது வந்து கேமராக்காக தான். நான் வந்து நிறைய ஃபோட்டோக்கு, ஏன்னா பொலிட்டிக்கில் இருக்கிறதுனால வந்து நிறைய ஃபோட்டோங்களை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால பெஸ்ட்டு கேமரா வந்து எனக்கு ஆஃபர் பண்ணார். மெயின் வாங்கினது நான் காரணம் வந்து இது கேமராக்காக தான் சார். நல்லா இருக்குதுங்க. ஏன்னா அது இந்த கம்பெனியே வந்து கேமராக்காக வந்து ஸ்பெஷலாக இருக்கிற கம்பெனி இது. அதனால வந்து நல்லா இருக்கும். ஆஃபர்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறம் வந்து ஏர் பட்ஸ் கொடுத்தாரு. அதனால தயவுசெய்து நீங்கள் வாங்கினீங்களா நீங்களும் அந்த ஆஃபரை வந்து இன்னொன்று வந்து இஎம்ஐயில் வாங்கினேன், பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்தாரு.